துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, தன்னை தானே நம்பாமல் இன்னமும் நமக்கு ஏதாவது ஒரு கெட்டது யார் மூலமாவது நடந்துருமோ அப்படின்னு தினம் தினம் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த பயத்தில் இருந்து வெளியே வாங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய காலம்தான் இது. அதாவது ரேக சனி வாழ்க்கையவே புரட்டி போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த ரோக சனியால் தேரிலிருந்து தவறி சேரில் விழுந்த துலாம் மறுபடியும் தேரில் ஏறக்கூடிய காலம்தான் இது. இது வாழ்க்கையில் உயர்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் பொழுது அதை நிச்சயமாக நீங்கள் பாசத்துக்காக விட்டு கொடுத்துட்டீங்க. ஆமாம், அன்னைக்கு நீங்கள் சுயநலமாக இருந்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு துலாம் ராசி மாதிரி ஒரு செல்வாதிபதியே இந்த ஜகத்திலேயே கிடையாது. நீங்கள் செய்த தியாகம் வீண் போகாது. அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்த முடிவு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தியே தீரும். இந்த 2025 துலாம் ராசியில் இருக்கக்கூடிய உடல் நோய்கள் நிச்சயமாக துலாமை விட்டு விலகிரும். ஆமாம், ஒரு காரியத்தை முடிச்சே ஆகணும். நம்ம இவ்வளவு ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் நம்ம தலை நிமிர்ந்து வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் மனதில் மட்டும் இருந்தால் போதாது. உடல்லையும் சரீரமும் ஒத்துழைக்கணும். துலாமோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால மட்டும்தான் கடந்த ஆண்டில் துலாமுக்கு வீழ்ச்சி. அந்த உடல்நிலை உங்களுக்கு சீராக போகுது. எதிரிகள் முன்னாடி துலாம் சிறப்பாக வாழப்போகுது. உங்களுக்கு எதிரிகள் அப்படின்னாலே தொழிலில் எதிரிகள் கிடையவே கிடையாது. நண்பர்கள் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கவே முடியாது. சொந்த பந்தங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களை எதிரியாக பார்ப்பாங்க. நீங்கள் அவங்கள ஒரு பொழுதுமே எதிரியாக நினச்சதே இல்லை. ஆனால் நீங்கள் வளரவே கூடாது, ஏன் வாழவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சில சொந்தங்கள் துலாமுக்கு அதிகமாகவே இருக்காங்க. அந்த சொந்தங்கள் முன்னாடி துலாம் தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்க. உங்களை ஏளனமாக பேசியவர்கள் முன்னாடி கௌரவமாக உங்களோட வாழ்க்கையை வாழக்கூடிய காலம்தான் இது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சந்தோஷமான காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுது. காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எழுதாத தேர்வுகளே இல்லை, அத்தனையிலும் வீழ்ச்சி தான். இந்த 2025 நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசு வேலை உங்களுக்கு கிடைச்சே தீரும். நம்பிக்கையோடு இருங்க. முயற்சித்த துலாம் இனி வாழ்க்கையில் சரிக்கு விழவே விழாது. உற்றார் உறவினர்கள் சொந்தங்கள் உங்களை வெறுக்கலாம். இரத்த பந்தங்கள் உங்களை மறக்கலாம். மிகப்பெரிய அளவில் இந்த பிரபஞ்சத்தை படைச்ச அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஒரு பொழுதும் உங்களை மறக்கவே மாட்டார். அதனால இனி துலாமுக்கு எந்த விதத்துலேயுமே தோல்விகளே இல்லை. மிகப்பெரிய அளவில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை தைரியமாக எடுங்க. எந்த விதமான தடையும் வரவே வராது. தடைகள் வந்துருமோ அப்படின்னு மனக்குழப்பத்துக்கு நீங்கள் ஆளாகாதீங்க. நிச்சயமாக துலாம் ஜெயிக்கக்கூடிய ஆண்டு தான். அதாவது 12 ராசிகள்லேயே பல காலமாக தோல்விகளை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருந்தது இந்த துலாம் மட்டும்தான். அந்த துலாம் வாழ்க்கையில் மறுபடியும் மீண்டும் எந்திரிச்சு நிற்க போகுது. அப்படி நின்னதுமே தன்னுடைய வேகம் அதிவேகமாக இருக்கும். அதனால குறுக்க எந்த விதமான பாசங்கள் வந்தாலுமே அந்த பாசத்திற்காக உங்களோட வேகத்தை குறைக்காம நீங்கள் இருக்கணும். அவ்வளோதான். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும். இனியும் அடுத்தவர் முன்னிலையில் நீங்கள் தலை குனிஞ்சு வாழவே கூடாது. மிகப்பெரிய அளவில் தவிர்க்க முடியும். நீங்கள் 10 மாதம் ஈன்றெடுத்து பிள்ளையின் மீது வைக்கக்கூடிய பாசம் ஒன்றே மெய்யானது. அதை தவிர நீங்கள் வேறு யார்கிட்ட எந்த விதமான பாசத்தை காட்டினாலும் அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது துரோகங்களாக மட்டும்தான் இருக்கும். இனி எந்த விதமான சூழ்ச்சியிலையும் துலாம் விழவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் நடக்கக்கூடிய காலம்தான் இது. சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் அப்படின்னு சனி பகவான் உங்களை மேலே தூக்கி விடணும் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு. அப்படி மேலே உங்களை தூக்கி விடும் பொழுது மறுபடியும் நீங்கள் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கவே கூடாது.
எந்த ஒரு தருணத்திலையும் நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையும் மறுபடியும் செஞ்சிடாதீங்க. உங்கள் மனசுக்கு தெரியும் எது தவறு எது சரி அப்படின்னு. ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்குறதுக்கு முன்னாடி உங்களோட இல்லத்தில் கணவர்கிட்ட சொல்ல வேண்டாம், மனைவி கிட்ட சொல்ல வேண்டாம், உங்கள் மனதிடம் சொல்லுங்கள். அந்த மனது சரி தவறு அப்படிங்கிற பதிலை உங்களுக்கு 2 நிமிஷத்தில் சொல்லிடும். அப்பேற்பட்ட அளவுக்கு உங்கள் மனசு புண்பட்டுட்டு இருக்குது. அதனால் மறுபடியும் நீங்கள் அந்த தவறை செய்யாமல் இருந்தாலே மிகப்பெரிய அளவில் துலாம் சிகரத்தை போய் அடைஞ்சே தீரும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பிச்சை போடும் பொழுது தயவு கூர்ந்து உங்களோட கைகளால் அன்னத்தை வாங்கி கொடுங்க. ஏன்னா உங்களின் கரங்கள் கதியற்று இருப்பவர்களின் ஒருவேளை பசியை தீர்க்கும் அப்படின்னா பல ஜென்ம கர்மாக்களை அதை அளிக்கும். அதாவது 7 ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ கோடான கோடி ஜென்மங்கள் இருக்குது. அத்தனை ஜென்மங்களிலும் நம்ம செய்த பாவங்கள் நமக்கே தெரியாமல் செஞ்ச பாவங்கள் எத்தனையோ பல விஷயங்கள்லாம் அத்தனையும் தீர்க்கக்கூடிய சக்தி அன்னத்துக்கு இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் பிச்சை போடும் பொழுது அன்னத்தை சேர்த்து வாங்கி கொடுங்க. மிகப்பெரிய அளவில் மேலும் வரக்கூடிய தடைகளிலிருந்து துலாம் தப்பிக்க முடியும். உங்களுக்கு அன்னத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறனையும் தெம்பையும் அந்த பரமேஸ்வரன் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்தே தீருவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆமாம், துலாமுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் கதியற்று இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இருவேளை உணவுகளை அளிக்க முடியும். அப்படின்னு இருக்கும் பொழுது தயவு செஞ்சு அன்னத்தை வாங்கி கொடுக்காம வெறும் செல்வத்தை மட்டும் கொடுத்துட்டு போகாதீங்க. துலாமில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை மனசில் சுமந்துக்கிட்டு ரொம்ப கடினமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. பாதி கிணற தாண்டியாச்சு, மீதம் இருக்கிறது சிறிய பகுதி மட்டும்தான். அதை நிச்சயமாக உங்களோட அந்த பரமேஸ்வரன் பரிபூர்ணமான அருளால் தாண்ட முடியும். நீங்கள் வாழ்க்கையில் வளரவே மாட்டீங்க அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க முன்னிலையில் தலை நிமிந்தே துலாம் நடந்தே தீரணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. தயவு செஞ்சு ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடிய குதிரையின் கண்கள் இருபுறமும் எப்படி மூடப்பட்டிருக்குமோ அதே போல் துலாமின் கண்கள் மூடப்பட வேண்டும். வேறு எந்த ஒரு திசையிலுமே நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாது. மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சவருக்கு வரும். அதில் தலையிடாமல் தள்ளிப்போங்க. சுயநலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன நினைப்பீங்க? நிச்சயமாக துலாம் சுயநலமாக தன்னோட வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. ஏன்னா தன்னலம் கருதாது பிற நலத்தையே கருதி தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செஞ்சது துலாம். கடந்த ஆண்டில் அந்த தியாகங்கள் இனி இருக்கவே கூடாது. அடுத்தவர்களுக்காக நல்லது நினச்சி நீங்கள் இன்னமும் இருக்கிற இடத்துலையே இருந்ததெல்லாம் போதும். நீங்களும் வாழ்க்கையில் உயரணும். அதுக்கான காலமும் நேரமும் வந்தாச்சு. ஏன்னா மிகப்பெரிய அளவில் பொறுப்புகள் உங்களை நோக்கி வந்தாச்சு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வளர்ந்தால் மட்டும்தான் உங்களோட குடும்பம் நிம்மதியாகவே இருக்கும், பண கஷ்டத்திலிருந்து வெளியே வரும். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சுருங்க.